ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிசைனர் கோல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். டிசைன்ஸ் வந்துட்டு இந்த சாரியோடு காமிக்கிறேன். அந்த டிசைன்ஸ் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே அந்த டிசைன்ஸ் எப்படி பண்ணியிருக்கேன்றதை பார்ப்போம். இதுதான் வந்துட்டு அந்த சாரியோட கலர் வந்துட்டு பிங்க்கு, அதாவது ரெட்டுன்னு சொல்ல முடியாது, பிங்க்குன்னு சொல்ல முடியாது, டொமேட்டோ கலர் சொல்லுவாங்களே, தக்காளி கலர், அந்த கலர் தான் சாரீ. இதுதான் அந்த சாரீ. சாஃப்ட் சில்க் சாரீ தான் அது. பார்ட்ரு வந்துட்டு எல்லோ வித் அந்த க்ரீனில் வந்துட்டு ஜரி பார்டர் வந்திருக்கு. அந்த எல்லோ வந்துட்டு சின்னதாக ஓரளவுக்கு ஒரு 6-7 இன்ச் அளவு இருக்கும் அந்த எல்லோ பார்டர். அதுவுமே வந்துட்டு சிம்பிளாக வந்திருக்கு. இது வந்துட்டு முந்தி பல்லூஸ். இது ஃபுல்லாகவே வந்து ஜரி ஒர்க்லேயே வந்திருக்கு. ஜரியிலே நல்லா அழகாக சூப்பராக இருக்குது. இதுவும் இது முந்தி, அந்த கீழே பார்ட்ரு, ப்ளவுஸ், இது 3 மட்டும் அந்த டார்க் க்ரீன். அந்த சாரியோட உடல் வந்துட்டு அந்த பிங்க்கு, அதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்துட்டு அந்த முந்தியோட டிசைன் வந்துட்டு ஃபுல்லாக வர மாதிரி தான் இருக்குது. நல்லா நிறைய கொடுத்துருக்காங்க. முந்தியில் டிசைன் வந்துட்டு அழகாக இருந்தது. இந்த சாரியோட கலர் வந்துட்டு இந்த டொமேட்டோ கலர். இப்போ இதை பார்ப்போம், இந்த டிசைன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த பார்டர் வந்துட்டு எப்படி எம்போஸிங் கொடுத்துருக்கேன், எம்போஸ் ஒர்க்கு தான் இதில் கொடுத்துருக்கேன். பார்டரவே அப்படியே ஃபுல்லாக எம்போஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்துட்டு நிறையா பேர் கேட்குறாங்க, இப்போ இதில் ஜாஸ்மின் துணியில் போகிறத விட இந்த பார்டர் வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா, ஸோ எங்களுக்கு இந்த பார்டர்லேயே போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் இந்த பார்டரையும் எப்படி எம்போஸ் பண்ணால் இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்றதையும் காமிப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது பாருங்கள், இதில் வந்துட்டு மயில் வந்திருக்கு. இந்த பார்டரில் உள்ள மயில், இந்த குட்டி மயில் தான் அதை அப்படியே எம்போஸ் பண்ணியிருக்கேன். அந்த பூ வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பூவையும் அப்படி எம்போஸ் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே வந்து பீடு ஒர்க்கு தான் கொடுத்துருக்கேன். பீடு ஒர்க்கு, அந்த த்ரெட் வந்துட்டு அவுட்லைன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். மித்த எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக பீடு தான். சுகர் பீடு, நம்பர் 1 பீடு, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அந்த கீழே பார்டர் எண்டில் வந்துட்டு ரொம்ப இடம் கம்மியாக இருந்ததுனால கீழே எதுவும் கொடுக்கல நான். அதுக்கு மேலே அந்த பார்டருக்கு மேலே வர இடத்துல நம்ம எப்போயும் கொடுப்போம் இல்லைங்களா, ஸ்டோனு, 1 லைன் ஸ்டோன், 1 லைன் வந்து சுகர் பீடு, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே கை வந்துட்டு குட்டி கைன்றனால மேலே வந்துட்டு குட்டி குட்டியாக வந்து இது சின்ன சின்ன மோட்டிவ் மாதிரி சின்னதாக ஒரு 3 பீட்ஸ் மட்டும் வச்சு அந்த டிசைன் கொடுத்துருக்கேன். இந்த டிசைன்ஸில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலோ, ஒப்பீனியன்ஸ் இருந்தாலோ, ஐடியாஸ் இருந்தாலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்துட்டு பேக் நெக்கு. நான் பேக் நெக்கில் வந்துட்டு மேங்கோ தான் கொடுத்துருக்கேன். அந்த சாரியில் மேங்கோ இருந்தது இல்லைங்களா, அதனால் அந்த மேங்கோ தான் பேக் நெக்கில் கொடுத்துருக்கேன். சுற்றி வந்து குட்டி குட்டி மேங்கோ, சென்டரில் வந்துட்டு ஒரே ஒரு பெரிய மேங்கோ. அந்த மேங்கோ உள்ளேயும் ஃபுல்லாகவே வந்துட்டு சுகர் பீடில் தான் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த அவுட்லைன்லேயும் பாருங்கள், நம்ம எப்போயும் நார்மலாக கழுத்துக்கு கொடுக்குற அவுட்லைன் தான். 2 லைன் வந்துட்டு ஜரி, 2 லைன் த்ரெட்டு, அதுக்கப்புறம் பால் பீடு தான் அது, சுகர் பீடு, 1 லைன் செயின் ஸ்டோன், மறுபடியும் 1 லைன் சுகர் பீடு. இந்த மூணு சமிக்கி, ஸ்டார் சமிக்கி மாதிரி சொல்லுவாங்களே, அந்த ஸ்டார் சமிக்கி மாதிரி வச்சு அதை ஒரு பூ மாதிரி, சின்னதாக ஒரு பூ மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இந்த 2 மேங்கோவுக்கு இடையில ஒரு 5 இது வச்சு மோட்டிவ் மாதிரி, குட்டி குட்டி மோட்டிவ் மாதிரி போட்டிருக்கேன். அதில் அதே தான் 3 வச்சு 3 பீடு மட்டும் வச்சு ஃபுல்லாக அங்கங்கே ஒவ்வொரு புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இது பேக் நெக்கு. அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கு. இந்த ஃப்ரண்ட் நெக்குமே வந்துட்டு அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். பேக்கில் என்ன வந்ததோ அதே தான் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த குட்டி குட்டி மேங்கோ, அந்த மேங்கோவுமே வந்துட்டு சென்டரில் ஒரே ஒரு திலகம் ஸ்டோன் வச்சுட்டு, அந்த அவுட்லைன் வந்து சுகர் பீடு, அதுக்கு அவுட்லைன் வந்துட்டு ஜரி, அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு கைக்கு வந்துட்டு அந்த ஃபுல் ஒர்க்கும் இது முடிஞ்சிருது இல்லையா, அந்த முடிஞ்சதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த ஃபுல் ஒர்க்கும் முடிச்சது பாருங்கள் எப்படி இருக்குன்றத. ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இது ஃபுல்லாக இந்த ஒர்க்கு, அதாவது எம்போசிங் மட்டும் கொடுத்துட்டு அதை அவுட்லைன் ஃபுல்லாக வந்துட்டு த்ரெட் ஒர்க்கில் கொடுத்துருக்கேன். அந்த குட்டி குட்டி டாட்ஸ் வந்துட்டு மோட்டிவ் மாதிரி கொடுத்துருக்கீங்களா, அது அந்த மேலே ஒரு செயின் கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா, அதுக்கு கீழேயும் வந்துட்டு சின்ன சின்னதாக வந்து ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் கலரில் கொடுத்துருக்கேன் த்ரெட்டில். அப்போ தான் அது வந்துட்டு கொஞ்சம் அழகாக தெரியும் அப்படின்றக்காக. இந்த இதுதான் வந்துட்டு இந்த ஸ்டார் சமிக்கி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு ஒரு பூ மாதிரி பண்ணியிருக்கேன். இது மேங்கோ வந்து குட்டியாக வச்சுருக்கேன்.
இது வந்து ஃபுல்லாகவே முடித்தது. ஹேண்டோடைய அளவு இவ்வளோதான். கை வந்துட்டு ஒரு 6 இன்ச் தான் அளவு. அதனால் அந்த கைக்கு வந்துட்டு அவ்வளோதான் ஒர்க் பண்ண முடிஞ்சது. மேலே அந்த பார்டருக்கு மேலே வந்துட்டு எதுவும் அவ்வளோவா ஒர்க் பண்ண முடியல. ஸோ சின்ன சின்ன குட்டி குட்டி புட்டாஸ் மாதிரி போடணுன்றனால அந்த 3 அந்த ட்ராப் பீடு மட்டும் வச்சு அந்த குட்டி குட்டி மோட்டிவ் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.